வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு இந்த நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா அதே டேஸ்ட்டில் அதே போல் நல்ல உதிரியாக நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சைமொளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல நூடுல்ஸை வேக போடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துட்டு கூடிய கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் இந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறது. இப்போ தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் 300 கிராம் போல் ஹக்கா நூடுல்ஸ் சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் நல்லா நீளமாக வேணும்னா இது போல் உடைக்காமல் முழுசாக சேர்த்துக்கங்க. நீங்கள் எடுக்கிற நூடுல்ஸோட அளவுக்கு ஏற்றாப்புல தண்ணியை ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வெந்து வரும்போதில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வேகும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நூடுல்ஸை ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு முக்கால் பதத்துக்கு நூடுல்ஸை நம்ம வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த நூடுல்ஸ் வேகட்டும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இது போல் நல்லா உதிரியாக முக்கால் பதத்துக்கு நாம் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ இந்த நூடுல்ஸில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நூடுல்ஸை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த நூடுல்ஸில் இருக்க ஹீட்டை குறைக்கிறதுக்காக பச்சை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் நம்மளுக்கு அந்த ஹீட்டில் தணிஞ்சு மேற்கொண்டு வேகாமல் இருக்கும். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் செய்யும் போதில் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இன்னுமே நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நூடுல்ஸ் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இது போல் நல்லா அகலமாக இருக்கிற இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். எப்போவுமே நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு இது போல் கொஞ்சம் அகலமாக இருக்க கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 5லேருந்து 6 பூண்டு பொருட்களை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடைய காரத்துக்கு 2 பச்சை மிளகா அதையும் நீல வாக்கில் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது. காய்கறியோட அளவு அதிகமாக இருக்கலாம். வெங்காயம் கம்மியாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும். இது கண்ணாடி பதம் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். கூடைய ஒரு குடமிளகாவை நீல வாக்கில் நம்ம மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கேன். அடுத்து கொஞ்சமாக முட்டைக்கோஸ், அடுத்து 2 கேரட்டை நீல வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு காளானை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்த பிறகு இப்போ நம்ம சேர்த்த இந்த காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த காய்கறி முழுமையாக வேகக்கூடாது. காய்கறி ஒரு முக்கால் பதத்துக்கு மட்டும் நம்ம வதக்கி விட்டு எடுத்தால் போதும். இப்போ நம்ம சேர்த்த காய்கறி ஒரு முக்கால் பதத்துக்கு நம்ம வதக்கி விட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கூடையே 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். கூடையே 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். அடுத்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால அந்த லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ்க்காக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்க்கும் போதுலாம் மொத்தமாக அப்படியே எடுத்து சேர்த்துறாதீங்க. இது போல் கையில் எடுத்து நல்லா உதிரியாக உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணும் போதுல ஈஸியாக நம்மளுக்கு நூடுல்ஸ் மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த நூடுல்ஸில் சேர்த்த பிறகு இது போல் 2 கரண்டி வச்சு நூடுல்ஸை நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் உடஞ்சிராமல் அதே சமயம் கொலன்னு ஆக்கிராமல் பொறுமையாக இந்த மசாலாவோட எடுத்து நம்ம கலந்து விடணும். இப்போ நூடுல்ஸை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த நூடுல்ஸை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து கடைசியாக நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் தான் சேர்ப்பாங்க. எனக்கு கிடைக்காதனால கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடச்சிச்சின்னா அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதையே நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது போல் நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.